எப்படியோ ஒரு வழியாக கரை வந்து சேர்ந்தாச்சு. இங்கே பாருங்கள், கரை கிட்ட வந்தாச்சு. அழகான ஒரு ஒரு இங்கே ஒரு சின்ன பீச் இருக்குது, ஸ்மால் பீச். ஆனால் இது பீச் கிடையாது இது. ஆனால் இங்கே வந்து ஷார்க்லாம் வந்துருக்குமா இந்த இடத்துக்கு. அதனால் இங்கே அந்த ஷார்க் அந்த நெட் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த சின்ன சின்ன போட்லாம் இப்படி ஆங்கர் போட்டு இங்கே இது பண்ணி வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக கிட்ட வந்தாச்சு. போட்டு ஸ்லோவாக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் ஃபெரி பாயிண்ட். இங்கே உள்ள ஃபெரி பாயிண்ட், மேன்லி பீச் ஃபெரி பாயிண்ட். இங்கே எவ்வளோ காமாக இருக்குது பாருங்கள். அங்கே கொஞ்சம் அலை கொஞ்சம் வேகமாக இருந்துச்சு, இங்கே வந்து அப்படியே காமாயிரும். அந்த முகத்துவாரம் போகையில் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். டக்குன்னு அலை அதிகமாக இருக்கையில் ரொம்ப சேஃபாக இருக்கணும். அதுக்கு டக்குன்னு ஏதாவது பெரட்டி விட்டுரும். ஆனால் இவ்வளோ பெரிய போட்டெல்லாம் எதுவும் பண்ணிடாது. சின்ன சின்ன போட்டுகளை மட்டும்தான் அந்தமாரி ஆகும். நம்ம மீனவர்கள்லாம் எவ்வளோ பெரிய அலைகளை வந்து எவ்வளோ ஈஸியாக அப்படியே போவாங்க. அதெல்லாம் ஒரு ஒரு பெரிய இது தான். வந்தாச்சு பாருங்கள், மேன்லி வார்ஃப். இங்கே வந்து ஃபெரி பாயிண்ட்னு நான் சொல்கிறேன்ல, இவங்க வந்து வார்ஃப்னு தான் சொல்கிறாங்க. கிட்ட வந்து பிடிச்சாச்சு. இங்கே பிடிக்கிற இடத்துல பாருங்கள், அந்த பைப் மாரி இருக்குது பாருங்கள். இது போய் உரசுறத அதுதான் தாங்கி பிடிச்சிக்கும். ஆனால் அது ரப்பரில் இருக்கும். ஆனால் இங்கே ரப்பர் மாரி இல்லை, அந்த ரப்பர் ஷீட் வச்சுருப்பாங்க போல். ஆனால் ஃபுல்லாக இரும்பு தான்.